ஒரு நம்ம பட்டிமன்றம் தொடங்கி ஏறத்தாழ 6 தொடங்கணும். பட்டிமன்றம் தொடங்கி ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. அப்படியே அப்படின்னு கேட்டு இருந்து சொல்லப்படாது. இந்த 2 மணி நேரம் ஒரு சினிமாவை எடுக்கணும்னா இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி குறைஞ்சது ஒரு 300 கோடி ரூபாய் வேணும். அதே போல பெரிய பெரிய நடிகர்கள் பேன் இந்தியான்னு ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. ஹிந்தியில ஒரு ஆளு, மலையாளத்துல ஒரு ஆளு, கன்னடத்துல ஒரு ஆளு, தெலுங்குல ஒரு ஆளு, தமிழ்ல ஒரு ஆள் வந்துட்டாங்க. ஆனா இந்த 2 மணி நேரமும் நாங்க 5 பேர், எங்களை தவிர வேற ஒண்ணும் இல்லை. பெரிய இசைக்கருவிகளோ லைட்டுகளோ மாறல. நாங்க ஒன்றும் அப்படி பேரழகி கிடையாது. ஏன்னா தப்பா இருக்காங்க, போட்ட மேக்கப் எல்லாம் வேஸ்டா போச்சுன்னு நினைக்கப்படாது. அப்படி இருந்தும் உங்களை அமர செய்தது நம் தமிழ்தான் என்ற அந்த மகிழ்வோடு நாங்க நல்லா பேசி நீங்க கேட்டீங்கன்னு நான் சொல்லலைங்க. நீங்க நல்லா கேட்டதுனால நாங்க நல்லா பேசணும். ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தோம். விமான நிலையத்துக்கு அங்கிட்டு ஒரு ஊர் 3000 பேருக்கு கூட்டம் அப்படியே குற்றப்பட்டு தூங்கலாச்சு. என்ன காரணம்னா 39 நாள் நாடகம் போட்டுட்டாங்க. 40வது நாள் நாங்க அரவான் படுகளை மாதிரி போயிருக்கோம். அதுல நம்ம உள்ளத்தில் நல்ல உள்ள உறங்காதுன்னு பாடிக்கிட்டு இருக்கேன். அதுல ஒரு எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா போறோம் எப்படிங்களா கேள்வி கேட்கறது உங்களுக்கு ஞாபகம் எதுக்கு தெரியுங்களா? வகுப்புல ஆசிரியர் கேள்வி கேட்கிற போது மாணவர்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு தெரியும் தெரியாது இல்லைங்க, தெரிய வைக்கணும். அறிவினா ஐயவினா 2 உண்டு. ஒரு எல்கேஜி பிள்ளைகிட்ட போய் அந்த மிஸ் கேட்டுருக்காங்க 16+16 எவ்வளவு படிச்சிருக்காங்க. வீட்டில் போய் அம்மாட்ட அழுதுருக்கு. எதுக்கு? அந்த மிஸ் சின்ன கணக்கெல்லாம் அதே போட்டு 2+2 4, 5+5 10, 16 × 16 இது எவ்வளவுன்னு என்கிட்ட கேட்குது. அதுக்கு தெரியாதல்ல என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அது மாதிரி நமக்கு ஒரு விஷயத்தை தெரிய வைக்கிறதுக்காக தாங்க பட்டிமன்றங்களும் அதுக்காக தான் வச்சிருக்கோம். இந்த தலைப்பு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். 1985 நான் கல்லூரியில் பேராசிரியர் சேர்றப்ப எங்க பேராசிரியர் ஜெயராமன் வீட்டுக்கு வந்திருந்தேன். பொங்கல் நேரம் இந்த பட்டிமன்றம் போடுறாங்க. முதல்ல தொலைக்காட்சியில எனக்கு தெரிஞ்சு இந்த பட்டிமன்றத்துக்கு கன சித்தபேசன் தலைவராக இருக்காரு. இந்த பக்கம் அபய நடராஜன், இந்த பக்கம் அதே மாதிரி பெரிய பெரிய ஆட்கள். இந்த தலைப்பு எப்படி போடுறாங்கன்னா இலக்கியம் ஆகுமா ஆகாதான்னு போடுறாங்க. காரணம் ஆச்சரியம். தொலைக்காட்சி தலைப்பு ரொம்ப பழச ரொம்ப புதுசாவும் போடலாம். அதான் முக்கியம். இப்ப ஏன் புதுசா போடலாம்னா இலக்கியம் பழசா இருக்கிறது மட்டும் இல்ல, இலக்கியம் புதுசாவும் படைக்கப்படுது. 4 நாளுக்கு முதல்ல ரமேஷ் பிரபாகருடைய நண்பர் அவருடைய தாயாருடைய 100வது வயது பிறந்த நாளைக்கு நாங்க போயிருக்கோம். 100வது அம்மா 100 புத்தகம் வெளியிட்டாங்க. அதுல நம்முடைய முன்னாள் அமைச்சர் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் பேச வந்தாரு. அவர் அழகா ஒரு விஷயம் சொன்னாருங்க. படிக்கிற போது நான் ரொம்ப ஓடி அழைச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பேன். எங்க வாத்தியார் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு புத்தகத்தை கொடுத்து இதற்கு ஒரு கவிதையை படி அப்படின்னாரு. என்ன கவிதை தெரியுமா? இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். இவதான் கவிதை. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். புரியுதான்னு பாத்தீங்கன்னா சில மூங்கில் அடுப்பறிக்க போகும், சில மூங்கில் இறந்த ஒருவர் தூக்கி போகும், சில மூங்கில் பயன்படாமல் போயிடும். அதில் ஒரு மூங்கில் மட்டும் புல்லாங்குழலாக மாறி கண்ணபெருமான் கையில் இருக்கும் என்றால் நீ விறகாக போகிற மூங்கிலா அல்லது நீமக்கிரைக்கு உதவும் மூங்கிலா அல்லது கடவுள் கையில் இருக்கக்கூடிய புல்லாங்குழலா? உன்னை நீ தீர்மானித்துக் கொள். போதுங்க. புதுப்படம் நேற்று படம் வரைக்கும் பார்க்கணும், அப்பதான் பேச முடியும். நான் முந்தாள் கூட வெற்றி சினிமா போயிட்டு வந்தேன். லோகான்னு ஒரு படம், அதுல நீலி கரை வருது. அதான் ஆச்சரியம். திருவாளர் நீலி கரை திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட அந்த கதை ஒரு மலையாள பக்கத்தில் கல்லியங்காட்சி நீலிங்கிற பேர்ல வருது. இது படம் வச்சிருக்காங்க. நான் சொல்லுங்க, இது எதுக்கு சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு புதுசாகவும் பழசை எடுக்க முடியும், பழசாகவும் புது விஷயத்தை எடுக்க முடியும். இதுதான் உண்மை. லெனின் சொன்னாருங்க. எங்க ரஷ்யாவுடைய
அதிபராக இருந்த லெனின் சொன்னாரு, கலை வர்த்தக சூதாடிகளின் கையில் போகும்போது அது விலை போகுமே தவிர அது கலையாகாது அப்படின்னாரு. வர்த்தக சூதாடிகள் கையிலே கலை போகும்போது அது விலை போகுமே தவிர கலையாகாது. அந்த பாட்டு படத்துக்காக எழுதப்பட்டது நம்பர் 1, கதாநாயகனுக்காக எழுதப்பட்டது நம்பர் 2, சூழ்நிலைக்காக எழுதப்பட்டது. இந்த திரும்ப பாட்டு எழுதுவாங்க, தயாரிப்பாளர் உட்கார்ந்துருப்பாரு, இயக்குனர் உட்கார்ந்துருப்பாரு, கதாசிரியர் உட்கார்ந்துருப்பாரு, பாடலாசிரியர் வருவாரு, இசையமைப்பாளர் உட்கார்ந்துருப்பாங்க. சிச்சுவேஷன் சூழல் சொல்லுங்க, உட்கார்ந்து ஒண்ணு தயார் பண்ணி அது முழுவதும் செய்யப்படுகிற இலக்கியமா இருக்கு. ஒரு கலைஞன் இயற்கையை பார்க்கிறப்ப அவனுக்கு ஏற்படுற மகிழ்ச்சி தனி, அவன் ஏழ்மையை பார்க்கிறப்ப அவனுக்கு ஏற்படுற வருத்தம் தனி. அதாவது என் நண்பர் லிங்குசாமி எழுதினாங்க, அவருடைய லிங்குங்கிற கவிதையில சலவை தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம் அப்படின்னு எழுதுறாருங்க. சலவை தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம், அதாவது என்ன, சட்டையில இருக்க சுருக்கத்தை தான் போக்குறதுக்கு அவர் வர்றாரு, ஆனா அவர் வயிறு பசியில சுருங்கி இருக்கு. அப்ப நம்ம அதை கேட்கறதுக்கு ஒரு கற்பனை உலகத்துக்கு நம்ம போயிட்டு வர்றோம். திரைப்படத்துக்கான விஷயத்துல இவங்க சொன்னாங்க, அதுல சில நேரங்களில் எல்லை இருக்கிறார்கள். எல்லாம் இருக்கிறாலும் சென்சார் போர்டு இருக்குங்க, ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. அப்ப இவங்க கேட்கறதுல என்ன இருக்கு அப்படின்னா, கதாநாயகி காதலிக்கிற போது ஒரு நாகரிகம் இருக்கா, அந்த பாட்டு இலக்கியமாகுமா? 90 கிட்ஸ் சொல்றோம். அதே போல 2000 பிறகு பிறந்தவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? இன்னைக்கு பேப்பர்ல பார்த்து வர்றேன், ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுக்காக மின்முகத்தில் பிறந்தவர்கள் இவங்கெல்லாம். இவங்களுக்கு லேண்ட்லைன் டெலிபோன் தெரியாது, இவங்களுக்கு கேசட் தெரியாது, இவங்களுக்கு எஸ்சிடி பூத் கூட தெரியாது, ஐஎஸ்டி கவலையே கிடையாது. இவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜென் இசட்டுக்குனா. மற்ற மொழிகளும் வந்தவங்க தமிழுக்கு வர்ற போது சுசிலா தெலுங்கு அவங்களோட தாய்மொழி தமிழ்ல பாடினாங்க. அதே போல ஜானகி கேரளா மலையாளம் தமிழ்ல பாடினாங்க. டிஎம் சௌந்தரராஜன் சௌராஷ்டிரா தாய்மொழி சௌராஷ்டிரா தமிழ்ல பாடினார். அவங்க எல்லாம் தமிழ்ல பாடினதுனால அந்த பாட்டெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு தமிழ் பாடகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். பின்னணி பாடகர்கள்ல அவங்க பேரே நீங்க வச்சிருக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? அது எல்லாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம், உண்மைதாங்க. நமக்கு யார் வாய்ப்பு கொடுக்குறா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எந்த பேர் கொண்டு வந்து அடிக்கிறாங்க, யோசிச்சு பாருங்க. அது போர் மேளம். நம்ம மேல இருக்குன்னா நாதஸ்வரம். அந்த நாதஸ்வரத்தை வந்து அந்த கல்யாண வீட்டுல வாசிக்கிறப்ப மங்களம் வரும். இது போர் மேளம், போர் அப்படிதான் இல்ல. அதுல இப்ப பெண்களும் வந்து அடிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போங்க. நம்மளை எதுவும் கூப்பிடுறேன் சொல்லுங்க பார்ப்போம். எங்கேயாவது நாதஸ்வரம் கேரளாவை வாசிக்கிறாரா? கர்நாடகா இல்ல. எதுக்கு சொல்றேன்னா, இங்க தமிழ் தெரிஞ்சு வாழ்ந்தவங்க எல்லாரும் அருமையா பாடினாங்க. தமிழை உச்சரிக்கணும், அப்படி உச்சரிக்கு. மாலை பொழுதின் மயக்கத்திலே கனவு கண்டேன் தோழினா அந்த பாட்டை கேட்டுதான் இளையராஜா வீட்டுக்கு போறப்ப நின்று அதை கேட்பாராம். இளமையெல்லாம் கனவு மயம் சொல்றப்ப அப்படியே நின்று கேட்டு போவாரு. அப்ப அந்த குரல்ல இருந்த உச்சரிப்பு இன்னைக்கு அது இல்லை. இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறது. இன்னைக்கு இசை அடிக்கிற அடியில சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு டெசிபல் அப்படிமா, அந்த டெசிபலுக்கு மேல நம்ம காதுல கேட்டோம்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த இது வெடிச்சிடும். இதெல்லாம் ஹார்ட்டுக்கு ஆபத்துங்கிறாங்க. நம்ம அதை பத்தியுமே யாரும் கவலைப்படல. சவுண்டு காதை பிச்சுங்கிறாங்க. அப்படியே காதை பிச்சுட்டு அப்புறம் என்ன செய்யுது, சைக்கிளே பேசிக்கிறதா? ஒரு பாட்டு ஒரு கவிஞர் சொல்றாரு, முதல்ல நாங்க எழுதல. அந்த இசையமைப்பாளர் சொல்றாரு, இது இருந்தாத்தான் இந்த பாட்டுங்கிறாரு. நான் தெரிவித்தேன். நான் ஒரு சின்ன கிராமத்துல பேச போனப்ப, நாங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முதல்ல முத்தலங்கள் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். இங்க சேர்லாம் கிடையாது, திருவாரூர் தருவோம். இங்கேதான் அப்படிதான் இருந்துச்சு. அப்ப மணல் பரப்பிட்டு அது ஒரு கிளவி முன்னாடி உட்காந்து வெத்தலை குடிச்சிட்டு கேட்டுட்டு இருந்துச்சு. நான் அது கேட்காம உட்கார்ந்து நினைச்சிட்டு இருந்தேங்க.
அது என்ன செஞ்சு தெரியுமா, இந்த மாதிரி பேசி முடிச்ச உடனே கேட்குது, அவங்களுக்குலாம் நீ மணி அடிச்சு இல்ல, உனக்கு யார் மணி அடிப்பா அப்படின்னு. நான் என்ன மனசுக்குள்ள மணி அடிச்சுக்கிறேன், கவலைப்படாத. அந்த கவலை பாருங்க அந்த அம்மாவுக்கு. அவங்களுக்குலாம் என்ன ஞாபகம் ஊட்டினா உனக்கு யாரு ஞாபகம் ஊட்டுவா? நான் சொல்லிட்டேன், மனசுக்குள்ள மணி அடிப்பேன்.